வீடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ அண்ட் வீடியோ. எஸ் சார். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கு. ஸோ நவம்பர் 5 அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஸோ கூடுதல் அந்த மாதிரி பொது அறிவு அப்படிங்கிறதோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்கமிங் எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய நவம்பர் 9 போலீஸ் எக்ஸாமுக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி தொடக்கம் அப்படிங்கிறது வீடு வீடாக சென்று படிவங்கள் அளிப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொன்னாவே என்ன பார்ட் வரும்? பார்ட் என்ன? 3 to 4 வந்து 3 to 9 சார். பார்ட் அப்படின்றது 15 வரும். பார்ட் 15 ஸோ பார்ட் வந்து 15 அப்படிங்கிறது வரும். ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன வரும்? 3 to 4 வந்து 3 to 9 சார். ஸோ 324 இருந்து 329 வரைக்கும் வரும். ஸோ யாருப்பா இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? ஞானேஷ்குமார் அப்படிங்கிறது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறது இருக்காரு. நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறதோட அதிகாரப்பூர்வ பெயர் நிர்வாச்சன் சதன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நிர்வாச்சன் சதன் அப்படிங்கிறது. சோ தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நாள் இது 1950. ஆமா 1950 ஜனவரி 25 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நேஷனல் ஓட்டர்ஸ் டே எப்ப? நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது. அப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றது ஒன்னு இருக்கு. அதாவது நேஷனல் எலெக்ஷன் கமிஷன். இன்னொன்னு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டிகல் என்ன? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்டிகல் என்ன? 243K. 243 அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை அப்படிங்கிற தொகுதிகளாக இருக்கு? 243 பீகார் அப்படிங்கிறது. ஸோ பீகார்ல எப்போது தேர்தல் நடைபெறுது? எத்தனை கட்ட தேர்தல் நடக்குது? ஸோ தேர்தல் வந்து 2 கட்டமா நடக்குது. எப்ப நடக்குது? நவம்பர் 6 நவம்பர் 9 இல்லையா? 11 நவம்பர் 6 நவம்பர் 9 11 நவம்பர் 6 நவம்பர் 11. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள் எப்ப? நவம்பர் 14. நவம்பர் 14 யாருடைய பிறந்த நாள்? இல்ல 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 ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள். இந்திரா காந்தி வந்து நவம்பர், ஆமா ஜவஹர்லால் நேரு வந்து நவம்பர் 14, இந்திரா காந்தி வந்து நவம்பர் 19. இந்திரா காந்தி வந்து நவம்பர் 19 அப்படிங்கிறதுல இருப்பாங்க. சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்திரா காந்தி பிறந்தது வந்து நேஷனல் இன்டகிரேஷன் டே, தேசிய ஒருமைப்பாடு தினம். நவம்பர் 14 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் பண்றவங்க அதை கரெக்டா கவனமா பண்ணணும். பீகாரோடைய கேபிட்டல் சிட்டி எதுப்பா? டெய்லி கேட்குறோம். பாட்னா. டெய்லி கேட்குறோம். அப்படி டெய்லி பரிச்சயமானதான் பாஸ் ஆக முடியும். புதுசாக இருக்கிறவங்க நல்லா பரிச்சயமாகணும். ஸோ கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது வந்து பாட்னா. பாட்னாவோட பழைய பேர் என்ன ஏன்ஷியன் இந்தியாவில்? பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் யாருடைய தலைநகராக இருந்துச்சு? ஸோ நம்முடைய குப்தர்களுடைய தலைநகரமாக இருந்தது. முதல் தலைநகரம் அப்படிங்கிறது பாடலிபுத்திரம். இரண்டாவது தலைநகரமாக இருந்தது எது? உஜ்ஜயினி அப்படிங்கிறதுக்கு தலைநகரை மாற்றியவர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். சரியா? ஷாகரி என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். உஜ்ஜயினிக்கு தலைநகரை மாற்றியவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அதே போல இது விக்ரமாதித்யா என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர். அதே போல அந்தமாக இருக்கக்கூடிய ரத்தினங்கள், நவரத்தினங்கள் அப்படிங்கிறது இவருடைய அவையில தான் இருப்பாங்க. குறிப்பாக காளிதாசர் இவருடைய அவையில தான் இருப்பாரு. சரகர், சுசுருதர், இந்த மாதிரி மருத்துவ அறிஞர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், இவங்களுடைய வானவியல் அந்தமாக இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இவங்க எல்லாமே இவங்களுடைய அவையில தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய பேப்பர்ல முதல் பக்க செய்தியில மார்ச் 2 +2 எக்ஸாம்ஸ் தொடங்குறதாகவும், மார்ச் 11 10ஆம் வகுப்பு தேர்வுகள் தொடங்குறதாகவும் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அப்படிங்கறத அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது முதல் பக்க செய்தியில
குருநானக் தேவ் அவர்களுடைய பிறந்த நாள் சொல்லியிருக்காங்க. குருநானக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சீக்கிய மதத்தை தோற்றுவிச்சவர் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் அவர்களுடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆளுநர் ரவி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ நவம்பர் 5 அப்படிங்கிறது குருநானக் ஜெயந்தி. ஸோ குருநானக் இன்னைக்கு வந்து குருநானக் ஜெயந்தி. ஸோ இதை பத்தி கூடுதல் விஷயம் பேசுறதா இருந்தா, சீக்கிய குரு அப்படிங்கறத அந்த குருநானக் அப்படிங்கிறவர். குருநானக் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆதி கிரந்தம் அப்படிங்கிறது அவர்களுடைய புனித நூல். த ஹோலி புக்ஸ் ஆஃப் சீக்கியர்களுடைய புனித நூல் அப்படின்னு கேட்டா ஆதி கிரந்தம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இவங்களுடைய ஹோலி டெம்பிள் அப்படிங்கிறது பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடியது. ஸோ அதான் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பொற்கோவில். குருநானக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நவம்பர் 5 பிறந்திருக்கிறார். அவருடைய அந்த ஜெயந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குருநானக் அப்படிங்கிறவர் தான் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சீக்கிய மதம் அப்படிங்கிறது பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த மாநிலங்கள்ல ரொம்ப ஃபேமஸ். ஸோ குருநானக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ இவர் வந்து நம்ம அந்த பொற்கோவில் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதே போல இது பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல இருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. ஆதி கிரந்தம் அவருடைய புனித நூல் அப்படிங்கிறது முக்கியமானது. அதே மாதிரி 5வது குரு, 9வது குரு இதெல்லாம் முக்கியமானவங்க. 5வது குரு, 9வது குரு, 10வது குரு இதெல்லாம் நமக்கு வந்து ஹிஸ்டரியில முகல்ஸோட தொடர்புடையவங்க. 5வது குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ ரொம்ப முக்கியமானது குரு அர்ஜுன் தேவ். இந்த குரு அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவர் யாரால கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னா ஜஹாங்கீரால கொலை செய்யப்படுகிறார். ஸோ குரு அர்ஜுன் தேவ் ஜஹாங்கீரால கொலை செய்யப்படுவார். அதே மாதிரி 9வது குரு குரு தேஷ் பகதூர், இவர் அவுரங்கசீப்பால கொலை செய்யப்படுவார். அதே மாதிரி 10வது குரு குரு கோவிந்த் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால்சா படை அப்படிங்கறத ஆரம்பிப்பார். கால்சா படை. ஸோ அப்ப அந்த 3 குருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரோட சம்பந்தப்பட்டவங்கன்னா முகலாயர்களோட சம்பந்தப்பட்டவங்க. குறிப்பாக அதுல 2 முகலாயர்கள் கொலை செய்யப்படுவாங்க. 2 முகலாயர்கள் கொலை செய்யப்படுவாங்க. அந்த கொலை செய்யப்படுகிறதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குரு அர்ஜுன் தேவ். குரு அர்ஜுன் தேவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜஹாங்கீரால கொலை செய்யப்படுபவர் அப்படின்றது குரு அந்த மக இருக்கக்கூடிய கோவிந்த் சிங், 5வது குரு. சரியா? குரு அந்த மக இருக்கக்கூடிய அர்ஜுன் தேவ். அதே மாதிரி 9வது குரு அப்படிங்கிறது குரு தேஷ் பகதூர், இவர் அவுரங்கசீப்பால கொலை செய்யப்படுவார். அதே மாதிரி 10வது குரு அப்படின்னு சொல்லக்கூடியது குரு கோவிந்த் சிங், இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கால்சா படை அப்படிங்கறத தொடங்கி இருப்பாரு. இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் இந்தியாவில் இல்லாம செய்யறது அப்படிங்கறது உங்களுடைய நோக்கமாக அப்படிங்கறத பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு 5ஆம் நாள் நவம்பர் 5 குருநானக் அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம். இந்த சீக்கியர்கள் தான் தங்களுக்கு தனிநாடு கோரிக்கை அப்படிங்கறத வச்சுட்டு இப்ப வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கால்சா அப்படிங்கறது குருநானக் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியினர் சீக்கியர்கள் என்ன பண்ணாங்கன்னா காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்தியா அண்ட் கனடா அப்படிங்கிறது கூட ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப குருநானக் ரொம்ப முக்கியம், ஆதி கிரந்தம் ரொம்ப முக்கியம், பிளஸ் வந்து பொற்கோவில் அப்படிங்கிறது முக்கியம், பஞ்சாப் அண்ட் அமிர்தசரஸ் அப்படிங்கிறது முக்கியம், குரு கோவிந்த் சிங் முக்கியம், அர்ஜுன் தேவ் முக்கியம். ஸோ அதே மாதிரி இது தேஜ் பகதூர் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த தெலுங்கானா முதல்வருடன் தமிழ் சங்கத்தினர் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெலுங்கானாவோட முதல்வர் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். யாருங்க தெலுங்கானாவோட முதல்வர் யாரு? ரேவந்த் ரெட்டி. ரேவந்த் ரெட்டி எந்த கட்சி? ஸோ ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ரேவந்த் ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் காங்கிரஸ் கட்சி. ஸோ தெலுங்கானாவோட கேபிட்டல் சிட்டி எதுப்பா? ஸோ ஹைதராபாத் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹைடெக் சிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகராகவும் தெலுங்கானாவுடைய தலைநகராகவும் இருந்தது தான் இந்த ஹைதராபாத் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஹைதராபாத் அப்படிங்கிறது வந்து தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு, ஆந்திராங்கிறதுக்கு வந்து அமராவதி போயிருச்சு. ஸோ 2024 வரை காமன் அப்படிங்கிற மாதிரி கேபிட்டல் சிட்டியா தான் இருந்துச்சு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரேவந்த் ரெட்டி இது முதல் பக்க செய்தியில முக்கியமான நியூஸா இருக்கு. அடுத்து முதல் பக்க செய்தியில பாருங்க, பிச்சாவரம் சுரப்புன்னை காடுகளில் அரிய வகை பொன் நிற குள்ள நரிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பிச்சாவரம் அப்படின்னு சொன்னாவே கடலூர் மாவட்டம் அப்படிங்கறது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? பிச்சாவரம்னாவே கடலூர் மாவட்டம். சரி, இந்த பிச்சாவரம் அப்படிங்கிற கடலூர் மாவட்டம் அப்படிங்கறதுல எது இருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமானது என்ன இருக்குன்னு சொல்லி இப்ப கூட ரீசெண்டா நம்ம வந்து பார்த்தோம்.
மாங்குரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரவன காடுகள் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. மாங்குரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரவன காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகள், இந்த வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்லேண்ட் அப்படிங்கிறது இங்கதான் அதிகமா இருக்கு. ஸோ இங்கதான் சுரப்புன்னை அப்படிங்கிற காடுகளில் ஸோ அது வந்து பொன்னிற குள்ளநரி அப்படிங்கிறது இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப பிச்சாவரம் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் வருதுப்பா? ஸோ கடலூர் மாவட்டத்தில் வருது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நெய்வேலி எந்த மாவட்டத்தில் வருது? சீட்டு குலுக்கி போட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல இமேஜின்ல இருக்கீங்களா? கற்பனை உலகத்துக்கு போயிட்டீங்களா? தெரியும் தெரியாதுன்றத சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் தான். நெய்வேலிங்கிறது கடலூர் மாவட்டம். சரியா? நெய்வேலிங்கிறது கடலூர் மாவட்டத்துல தான் இருக்கு. ஸோ அதே போல கடலூர் மாவட்டம் அப்படிங்கிறது தான் தமிழகத்துல அந்த கரும்பு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. கரும்பு ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மாநகராட்சிக்கு மத்திய மாநில அரசு துறைகள் 102 கோடி சொத்து வரி நிலுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சிக்கு இந்தியாவில் தோன்றிய முதல் மாநகராட்சி எது? மெட்ராஸ். மெட்ராஸ் அப்படிங்கிறது 1687 அப்படிங்கிற காலகட்டத்தில் உருவாச்சு மாநகராட்சிகள். இப்ப தமிழகத்துல தற்போது எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு? 27 அப்படிங்கறதுல அந்த கடைசி 2 மாநகராட்சி எதுமா? பெரம்பலூர் அண்ட் ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருங்க. ஸோ இன்வால்வ்டா இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெற்றியாளர்கள் யாரு அப்படின்னு சொன்னா கடமையை செய்தால் தோல்வி, கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமையை செய்தால் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா நானும் அப்படியே ஒரு கடமைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இட் இஸ் மை டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ ஹாவ் டு அச்சீவ் இம்மீடியட்லி அப்படின்றவங்களுக்கு இம்மீடியட்டா டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். அப்ப மாநகராட்சியினுடைய தந்தை அப்படின்னு சொன்னா எவ்வாறு அழைக்கப்படுவாங்க? மாநகராட்சியினுடைய தந்தை மேயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். மாநகராட்சியினுடைய தந்தைனாவே மேயர். ஆக்சுவலா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் யாரு? உள்ளாட்சி துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? லார்ட் ரிப்பன். லார்ட் ரிப்பனோட மக்னா கார்ட்டா எந்த வருஷம்பா? யாரு வேணாலும் சொல்லலாம். ஒருத்தர் ஆன்சர் சொல்லிட்டு அவங்க தான் முடிச்சுட்டு இருக்கணும் இல்ல. 1882 லார்ட் ரிப்பனோட மக்னா கார்ட்டாங்கிறது 1882. சரியா? ஸோ முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கிறோம். மாநகராட்சிகள் அப்படிங்கிறது நல்லா முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. ஸோ மக்கள் தொகை எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து 27 மாநகராட்சிகள் இருக்கு. அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் மையம் அப்படிங்கிறது சென்னை ஐஐடியில தொடக்கமா. சென்னை ஐஐடியில அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு மையம் அப்படிங்கிறது சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடி அப்படிங்கிறது முக்கியமானது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ முதல் பக்க செய்தியில என்னென்ன முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ அடுத்தடுத்து உள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் எப்படி கடந்து போறேன்னு பாருங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க சும்மா ஜென்ரலா படிச்சு வச்சுக்கணுமே ஒழிய போட்டித் தேர்வுகளுக்கு இது முக்கியம் இல்லை. இப்ப நம்ம காண்பிக்கிறது. அதே மாதிரி இரட்டை இலை சின்னம் குறித்து விசாரணை, தேர்தல் ஆணையத்துக்கு செங்கோட்டையின் கடிதம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு வேணும் அப்படிங்கிறது இப்ப நிறைய பிரிஞ்சு கிடக்கு இல்லையா? அஇஅதிமுக அப்படிங்கிறது 1972 உருவாச்சு. 1977 ஆட்சி பிடிச்சாங்க. 87 வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அப்படிங்கிறது எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் அஇஅதிமுக டிஎம்கே அப்படிங்கறதா இருந்துட்டு இருக்கு. ஆனா டிஎம்கே அப்படிங்கிறது கட்டுக்கோப்பா இன்ன வரைக்கும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே பிரிஞ்சு போய் கிடக்கு. ஆஃப்டர் தட் ஸோ நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் 2016 இறந்ததுக்கு பிறகு சசிகலா அப்படிங்கிறவங்க ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. ஸோ அதே போல எடப்பாடி பழனிசாமி ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அப்படிங்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அப்படிங்கிறவங்க ஒரு குரூப். இப்ப செங்கோட்டையன் அப்படிங்கிறவரும் அஇஅதிமுக உறுப்பினர் பதவியிலிருந்தே வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இப்ப எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஸோ ரொம்ப பிளவுபட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுல டிஎம்கே அப்படிங்கிறது அவங்க கூட்டணி கட்சிகளோட பெரும்பான்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிறது பிஜேபியோட அலையன்ஸ் அப்படிங்கிறது 2026 தேர்தல் அப்படிங்கிறதுல தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் இருக்கு, டிவிகே இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த கட்சிகள் அப்படிங்கிறது ஸோ 4 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்னு டிஎம்கே அலையன்ஸ், இன்னொன்னு ஏடிஎம்கே அலையன்ஸ், இன்னொன்னு வந்து நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு டிவிகே அப்படிங்கிறது. இன்னும் நிலைப்பாடு தெரியல அப்படிங்கிறது. 2026 தேர்தல் தமிழக அரசுல ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து என்ன சார் அப்படின்னு சொன்னா இப்ப சமீபத்தில் கூட்டு பாலியல் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் நடந்துச்சு?
கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுல கூட்டுப்பாலியல் அப்படிங்கிற வன்கொடுமை நடந்தது. ஆல்ரெடி நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இவங்களை சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை 3 வரை சுட்டு பிடித்தது அப்படிங்கிறது ஏன் 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. ஸோ யாரு சார் அப்படி சொல்லக்கூடியது முதலமைச்சர். ஸோ அதோடு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசிரியர்கள் மீதான போக்சோ வழக்குகள் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அமைச்சர் முக்கிய உத்தரவு. ஏன்னா போக்சோ அப்படிங்கிற சட்டம் எந்த ஆண்டுப்பா? 2012 அப்படின்னு சொல்லக்கூடியதான் போக்சோ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கட்டுரைகள் அப்படிங்கிற பகுதியில ரொம்ப முக்கியங்க. குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்க, காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, மற்ற போட்டித் தேர்வுகள்ல மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் முக்கியமானது அப்படி சொல்லி பாக்குறோம். கனவு நனவானது அப்படி சொல்லி சொல்றாங்க. நேவி மும்பையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி முதல் முறையாக இந்திய அணி கோப்பையை வென்றது. ஸோ 1983 அப்படிங்கிறதுல கபில் தேவ் அப்படிங்கிற தலைமையில நம்ம முதல் உலகக்கோப்பை அப்படிங்கறத அடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் 2011 அப்படிங்கிறதுல மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய தலைமையில் அடிச்சிருந்தோம். இப்ப 2025 அப்படிங்கறது ஹர்மன் பிரீத் கவுர் அவங்களுடைய தலைமையில மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கறத அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. எப்பப்பா மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அப்படிங்கறது ஆரம்பிச்சது? மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் 1978 அப்படிங்கிறது என்ன ஆண்டுன்னு சொன்னோம்? சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வருஷம் 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படிங்கிறது 1979 அப்படிங்கிறது. சோ யார் வந்து அதிக முறை வெற்றி பெற்றிருக்கிற அந்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்? ஆஸ்திரேலியா எத்தனை முறைப்பா? ஆஸ்திரேலியா வந்து 7 டைம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா 4 முறை யாரு? இங்கிலாந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தலா 1 முறை யாரு? நியூசிலாந்து அண்ட் இந்தியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். யாரு வந்து விமன் ஆஃப் தி சீரீஸ் அடிச்சா? விமன் ஆஃப் தி சீரீஸ் தீப்தி சர்மா அப்படிங்கிறவங்க எந்த மாநிலம்? அவங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? என்ன வேலை கொடுத்திருக்கிறாங்க? உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்துல அவங்களுக்கு டிஎஸ்பி போஸ்ட் அப்படிங்கிறது யோகி ஆதித்யநாத் அப்படிங்கறது வழங்கி இருக்கிறாங்க. தீப்தி சர்மா. யாருங்க வந்து விமன் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிறது இருந்தாங்க ஃபைனல்ல? 87 ரன் அடிச்சிருந்தாங்க, 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. 87 ரன் அடிச்சிருந்தாங்க, 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சஃபாலி வர்மா. ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதுல அவங்க தான் விமன் ஆஃப் தி சீரீஸ், விமன் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிறது வந்து சஃபாலி வர்மா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அதே மாதிரி செமிஃபைனல் அப்படிங்கறதுல யார் வந்து விமன் ஆஃப் தி மேட்ச்? செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதுல ஜெமிமா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, அகமும் புறமும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. மேலை நாடுகளில் நம்மை போல் கட்டடக் கழிவுகளை தெருவில் போட்டு வைப்பதில்லை. வேலை நடக்கும் போது ஒரு பெரிய கலனில் போட்டு விடுகிறார்கள். பின்னர் அதற்கான உரிமம் பெற்ற நிறுவனங்கள் அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்றாங்க. கட்டிட கழிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்துக்குங்க. இந்தியா இஸ்ரேல் பாதுகாப்பு உறவு டெல் அவிவில் புதிய ஒப்பந்தம் எழுதி வச்சுங்க. இந்த டெல் அவிவ் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட தலைநகர். சோ கேட்பாங்க இஸ்ரேலோட தலைநகர், ஆனா எந்த தலைநகரை பிடிக்கிறதுக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்கன்னா செருசலேம் அப்படிங்கிறது. ஆக்சுவலா டெல் அவிவ் அப்படிங்கறத இப்ப அவருடைய தலைநகரமாக இருக்கு. அப்ப இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் பாதுகாப்பு உறவு அப்படிங்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் யாருப்பா? இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. சோ இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து பெஞ்சமின் நெதன்யாகு. இஸ்ரேலுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையில நீண்ட கால போர் இருக்கு? காசான்னு ஒரு நாடே கிடையாது. பாலஸ்தீனம். ஆமா, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையில தான். அந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த காசாங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ்ங்கிற படை. சோ இவங்களுக்கு தான் நீண்ட காலமாக போர் நடந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு சமீபத்துல தற்காலிகமான ஒரு போர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. சோ அப்ப இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கான ஒரு பாதுகாப்பு உறவு. சோ இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படிங்கிறவரும், சோ இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன்
கிடியோன்சா அப்படிங்கிறவரும் ஸோ கை கொடுத்த மாதிரி நீங்க இந்த போட்டோல பாக்குறீங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு ஒப்பந்தம். சமீபத்தில் எந்த 2 நாடுகளிடையே பாதுகாப்பு ஒப்பந்தம்? ஸோ உலகின் எதிர்காலம் இந்தியா அப்படின்னு இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. உலகின் எதிர்காலம் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இலங்கை திட்டங்களுக்கு இந்தியாவின் ஆதரவு. மத்திய நிதியமைச்சருக்கு சுஜித் பிரேமசாமி நன்றி. யாருங்க இலங்கையினுடைய பிரதமர் யாருன்னு பார்த்தோம்? ஹரிணி அமரசூர்யா. ஸோ ஹரிணி அமரசூர்யா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இளைஞர்களை ரீல்ஸுக்கு அடிமையாக்குவதே பிரதமரின் விருப்பம் அப்படின்னு சொல்லி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் யாருப்பா? அம்மா என்னாச்சு, தூங்குறீங்களா? கிளாஸ் இருக்கா, கட்டாயிச்சா? இருக்கு சார். லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியாதுல்ல, நம்ம ஒரு முறை கூட சொல்லல. மல்லிகார்ஜுன் கார்கே. மல்லிகார்ஜுன கார்கேங்கிறது ராஜ்யசபால, அவர் லோக்சபா எம்பியே கிடையாது. ஏமா ராகுல் காந்திப்பா, அதெல்லாம் எவ்வளவு முக்கியமானது. சாதாரண ஒரு குழந்தையோட கிடையாது தெரியும். வருஷம் முற்றிலும் பாடம் நடத்திட்டு வச்சிட்டு இருக்காங்க. இதான் புதுசா சொல்றாங்களோ? அம்மா நல்லா படிங்க, என்ன லெத்தர்ஜிக்கலா இருக்காதீங்க. அதுவும் பழைய பிள்ளைங்க வேற. புதுசா இருக்கிற பிள்ளைங்க கூட ஒரு பரவாயில்ல, 1-2 தடவை கேட்டவங்க பரவாயில்ல. ரொம்ப கஷ்டமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் எடுத்துக்கிட்டு ஈஸியான கேள்வி. லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டேன். சரி, லோக்சபாவில் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி எது? மா இருக்கீங்களா இல்லையாப்பா? இருக்கோம் சார். காங்கிரஸ் அப்படிங்கறத சொல்லக்கூடாது. ஆக்சுவலா காங்கிரஸ்ல இருக்கிறவர் இருக்கிறாரு, ஆனா பட் இந்தியா கூட்டணி. சரி, ஆளும் கூட்டணி, ஆளும் கட்சி எது? என்டிஏ கூட்டணி சார். இந்தியா கூட்டணி தான் ஆளும் கூட்டணியா? ஆரோக்கிய சுசிலா என்டிஏ சார். அப்புறம் இந்தியா கூட்டணின்றீங்க சும்மா? என்டிஏ சொன்னேன் சார். என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணி, இந்தியா கூட்டணி சொல்லி போட்டு என்டிஏ கூட்டணியா? ரெக்கார்டு இருக்கு, லைவ் ஆயிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வேற, என்டிஏ கூட்டணிங்கிறது வேற. என்டிஏனா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுதான் இப்ப ஆளும் கட்சியா இருக்குது. இந்தியா கூட்டணின்னு சொன்னியா, என்டிஏ கூட்டணி சொன்னியாமா? சாரி சார், நான் என்டிஏ தான் சார் சொன்னேன். அது அப்படி கேட்டிருக்கோம். இந்தியான்னு கேட்டுருச்சு போல. ஓகே ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் இந்த வீடியோ கேட்டுட்டு நீங்க சொல்லணும். இந்த வீடியோ கேட்டுட்டு இந்தியாவா என்டிஏவான்னு சொல்லி. சரியா? பேசிக் நிறைய பேர் மிஸ் பண்றீங்கப்பா. லோக்சபாவோட எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறது ராகுல் காந்தி. சரி, லோக்சபா அப்படிங்கறதோட ஆர்டிகிள் என்ன? 81. ராஜ்யசபா? சரி, லோக்சபா அப்படிங்கிறது ஆக்சுவலா அப்பர் ஹவுஸா லோவர் ஹவுஸா? ஆமா, அப்பர் ஹவுஸ். அதுக்கு சாதாரண அந்த 8th படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் பாடம் நடத்தினேன்ப்பா இந்த சம்மர் கேம்ப்ல. சூப்பரா ஆன்சர் பண்ணாங்க. நம்ம நிறைய டிகிரி படிச்சிருக்கிறோம், மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கிறோம். இந்த தயவு செய்து நான் பழையவங்களை தான் குற்றம் சாட்டுறேன். புதுசா இப்ப ரீசெண்டா சேர்ந்தவங்களோட பரவாயில்ல. ஆனா ரீசெண்டா சேர்ந்தவங்க கூட டெய்லி நம்ம பேப்பர் வச்சு மெனக்கட்டு விட்டுருக்கோம். இந்த பழைய பிள்ளைங்களை உட்காந்துக்கிட்டு வச்சுட்டு அது எனக்கு ரொம்ப அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. லோக்சபா அப்படிங்கிறது லோயர் ஹவுஸ், ராஜ்யசபாங்கிறது அப்பர் ஹவுஸ். லோக்சபா அப்படிங்கிறது மக்களவை, அதுதான் கீழவை. ராஜ்யசபாங்கிறது தான் அப்பர் ஹவுஸ், மேலவை. இப்பெல்லாம் பாடமே நடத்தலையா பழைய பிள்ளைங்களுக்கு? இல்ல சும்மா வேணுக்குனே கிண்டல் அடிக்கிறதுக்காக பண்றீங்களா? லைவ் வேற ஆயிட்டு இருக்கு Facebookல லைவ். இப்படிதான் பாடம் நடத்தி கொடுப்பாங்க போல. இது கூட தெரியலன்ற மாதிரி கொஞ்சம் கவனமா சொல்லுங்க. நம்ம நடத்துனது பல முறை பேசுனதை தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, இப்ப சொல்லுங்க, லோக்சபா அப்படிங்கறதோட எத்தனை சீட் இருக்கு? சார் 550 சீட் சார். இப்ப தற்போது 543 இருக்கு சார். 550 அப்படிங்கிறது ஆல்ரெடி. சோ 550 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இருக்கிறது 543. 545 இருந்துச்சு இல்லையா? அந்த 2 பேர் அப்படிங்கறது தூக்கிட்டாங்க. அந்த 2 பேர் யாருமா? ஆங்கிலோ இந்தியோ சார். ஆங்கிலோ இந்தியன். சோ ஆங்கிலோ இந்தியன் அப்படிங்கிறது 2. அது எந்த அமெண்ட்மெண்ட் படி தூக்குனாங்க? 104வது அமெண்ட்மெண்ட் சார். சோ 104வது அமெண்ட்மெண்ட் படி தூக்கிட்டாங்க. இப்ப 543 சீட்டு தான் இருக்கு. சோ இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். சும்மா சும்மா இஷ்டத்துக்கு ஆன்சர் பண்றீங்க, என்ன அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். பழைய பிள்ளைங்க பண்ணாதீங்க. அப்ப என்னைக்கு தான் பாஸ் ஆகுறது? பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயம் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். பரிச்சயம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல முறை கேட்டிருக்கோம். அப்புறம் உங்க மேல குறைய வச்சுக்கிட்டு நான் இந்த அகாடமியில படிச்சேன் பாஸ் ஆகலன்னு சொல்லிடக்கூடாது. சும்மா 10ஓட 11 இருக்க முடியாது.
ஸோ வி ஆர் டேக்கிங் அட்மோஸ்ட் கேர். சரியா, இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறேன். ஆரோக்கிய சிசிலா சொல்லுமா, அஸ்மிதா சொல்லுப்பா, ஏன்னா நீங்களாம் சொல்லியே ஆகணும், வேறு வழி இல்லை. 6 மாசத்துக்கு மேலே ஆச்சு. 6 மாசத்துக்கு மேலே ஆச்சுனாவே பரிச்சயம் ஆயிருக்கணும். ஆரோக்கிய சிசிலா, அஸ்மிதா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க நேரம் வந்து டக்கு டக்குன்னு அடிக்கணும். அப்போ தான் நீங்கள் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிட்டு போக முடியும். ஸோ பீகாரில் காட்டாட்சி திரும்ப பெண்கள் அனுமதிக்க மாட்டார்கள், காட்டாட்சின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உண்டான கட்சியை சொல்றாரு. அதாவது எந்த கூட்டணி அப்படின்னா, ஸோ அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்முடைய தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிறவர் எந்த கட்சிப்பா? டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க வேணாலும் நீங்க ராஷ்டிரிய ஜனதாதள். சரி, முன்னாள் முதலமைச்சர் பீகாரோட முதலமைச்சர் யாரு? நிதிஷ்குமார் சார். சரி, நிதிஷ்குமார் எந்த கட்சி? ஐக்கிய ஜனதாதள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மேற்கு வங்கத்திலும் தொடங்கியது SIR. எங்க அபிநயா சொல்லுமா, வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் SIR? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீஃபார்மேஷன் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீஃபார்மேஷன் அப்படிங்கிறது மேற்கு வங்கத்திலும் தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மம்தா பானர்ஜியோட தலைமையில கண்டன பேரணி. ஸோ மம்தா பானர்ஜி எந்த கட்சிப்பா? மம்தா பானர்ஜி வந்து எந்த கட்சி? திரிணாமுல் காங்கிரஸ் சார். திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். திரிணாமுல் காங்கிரஸ். வங்கிகள் தனியார் மயம் தேச நலனை பாதிக்காது, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. வங்கிகள் தனியார் மயம் அப்படிங்கிறது வந்து தேச நலனை பாதிக்காது. நம்ம LPG சொல்லியிருக்கிறோம், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இது எந்த ஆண்டு? லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் எந்த ஆண்டு? 1991. ஸோ 1991 என்கிட்ட ஒரு அப்படியே எதிர்கேள்வி கேட்கறது. கார்த்திகாவா? ஆமா, உங்களுக்கு ஒரு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 1991 நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எதிர்த்து கேட்கக்கூடாது. இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், சார் ஐ திங்க் சோ சார், நான் நினைக்கிறேன் 1991. ஆமா ரைட் சார், அப்படி கூட கேட்கலாம். 1991 சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. என்ன கார்த்திகா? 91 தான் நல்லா தெரிஞ்சது. இதெல்லாம் 1991. இன்னொன்னு கார்த்திகா பிகாம் வேற, என்ன பிகாம் தானே? அப்ப எக்கனாமிக்ஸ்ல அது முக்கியமான பாடம், உங்களுக்கு உண்டான பாடம் அது. ஸோ 1991 தான் நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை. அந்த புதிய பொருளாதார கொள்கை யார்? 2 பேரு, ஆரோக்கிய சுசிலா, அஸ்மிதா, கார்த்திகா, அபிநயா, மணிகண்டன். நரசிம்மராவும் மன்மோகன் சிங் இம்ப்ளிமெண்ட் சார். ஏன் என்னாச்சு? கொஞ்ச நேரம் யாராவது சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணியாமா? நோ சார். டக்கு டக்குன்னு தெரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா, நரசிம்மராவ் அப்படிங்கிறவரும் பிளஸ் டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறவரும். நரசிம்மராவ் அப்படிங்கிறவர் பிரதமராக இருந்தார். டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிதியமைச்சராக இருந்தார். தென்னிந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் தான் எடுத்துக்கணும். சரி, எத்தனை பேர் CM to PM ஆயிருக்காங்க? முதலமைச்சர்களாக இருந்து பிரதமரானவர்கள் 6 பேர் சார். 6 பேர். வரிசைப்படுத்தலாமா? முடியாதுன்னு சொல்லுமா, தெரியல சார்னு சொல்லுப்பா. சார் மோடி அவர்கள் கடைசியா ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்த தெரியல சார். வரிசைப்படுத்த தெரியல. த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம மகாராஷ்டிரால இருந்து மொராஜி தேசாய், அதுக்கப்புறம் சரண் சிங், அதுக்கப்புறம் VP சிங், அதுக்கப்புறம் HD தேவேகவுடா, HD தேவேகவுடாக்கு அப்புறம் நரசிம்மராவ், நரசிம்மராவுக்கு அப்புறம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். மொத்தம் 6 பேர் CM to PM ஆயிருக்கிறாங்க. வரிசைப்படுத்தணும். சரியா, ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். மணிப்பூர்ல 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை, பாதுகாப்பு படையினர் அதிரடின்றாங்க. மணிப்பூரோட கேபிட்டல் சிட்டி எது? நிறைய முறை பேசியிருக்கோம், கரெக்டா பேசுறேன். இம்பால். மணிப்பூரோட கேபிட்டல் சிட்டி இம்பால். மணிப்பூர்ல எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 16 சார். 16 சார். 16. சரி, எத்தனை அந்த மாதிரி லோக்சபா சீட் இருக்குன்னு சொன்னோம்? லோக்சபா 2 சார். 2. ராஜ்யசபா 1 சார். 1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மணிப்பூர் அப்படிங்கறதுனுடைய அந்த இதுல இப்போ ரீசெண்டா அது வந்து 356வது ரூல் அப்படிங்கறத பண்ணியிருக்கிறதா சொன்னேன். அந்த 356வது ரூல் அப்படிங்கிறது என்ன? குடியரசுத் தலைவர் ஆட்சி சார். குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது இல்லையா? ஸோ மாநிலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கறத 356. எமர்ஜென்சி எங்க இருந்து எடுத்தோம்?
ஸோ வெய்மர் அப்படிங்கிறது ஜெர்மனில வெய்மர் ரிபப்ளிக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை வகையான எமர்ஜென்சி இருக்கு? 3 சார். 3 வகையான எமர்ஜென்சில எந்த எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவிலே அமுல்படுத்தப்படல? சார் ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஃபினான்ஸ் எமர்ஜென்சியோட ஆர்டிகிள் பா 350 சார். 360. சூப்பர். அதே மாதிரி 352 ஆர்டிகிள் எதை டீல் பண்ணுது? நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இந்தியாவில் எத்தனை முறை வந்திருக்கு? 3 டைம்ஸ். எந்தெந்த வருஷத்துல வந்திருக்கு 3 டைம்ஸ்? 1962, 1971, 1974. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 1962, 1971, 1975 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் எமர்ஜென்சி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு அர்ஜுன் வெற்றி, குகேஷ் பிரகானந்தா டிரா. ஸோ இதுல இப்ப இந்த குகேஷ் பிரகானந்தா அவங்கள எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்கப்பா? செஸ் போட்டி சார். செஸ் போட்டி அப்படிங்கிறது. செஸ் இந்தியாவினுடைய செஸ் தலைநகரம் எது? சென்னை சார். சென்னை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். குருநானக் அப்படிங்கிறவர் எந்த நாள்ல பிறந்திருக்கிறார்? நவம்பர் 5 சார். நவம்பர் 5. குருநானக் அப்படிங்கிறவர் எந்த மதத்தை தோற்றுவிச்சாரு? சீக்கிய மதம் சார். சீக்கிய மதத்தினுடைய புனித கோவில் எது? அமிர்தசரஸ் கோவில் சார். ஸோ பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அப்படிங்கறதுல ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கோவில் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க தனிநாடு கோரிக்கை எந்த பெயர்ல அவங்க கேக்குறாங்க? காலிஸ்தான். காலிஸ்தான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். நேபாளத்துல பனிச்சரிவு 9 பேர் உயிரிழப்பு. நேபாள் அப்படிங்கறதுல உலகின் உயரமான ஒரு சிகரம் இருக்கு. என்னது அது? மவுண்ட் எவரெஸ்ட் சார். மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது அங்க என்ன பேர்ல அழைக்கப்படுதுமா? அவ்வளவுதான். சாகர் மாதா அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது. ஸோ இமயமலை அப்படிங்கிறது சாரி எவரெஸ்டோட உயரம் என்ன? 8848 சார். 8848.86. 8848 சொன்னா தப்பு. 8848.86 மீட்டர். ஸோ நேபாளம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எவரெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சாகர் மாதா ஞாபகம் வச்சுக்கணும். 8848.86 ஞாபகம் வச்சுக்கணும். நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டு ஞாபகம் வச்சுக்கணும். சார்க் அப்படிங்கிறது அங்கதான் உருவாச்சு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சார்க் அங்கதான் ட்ரிப்பு ட்ரிம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கு. மெக்சிகோவுடன் தூதரக உறவை முறித்தது பெரு அப்படிங்கிற நாடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ பெரு நாடு மெக்சிகோவோட தன்னுடைய அந்த இதை என்ன பண்ணியிருக்கான்? ஸோ இது பண்ணியிருக்கிறாங்க. சகோதரிகளுக்கு சிறு கெடுதல் கூட நடக்கக்கூடாது. குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன். ஏன்னா அந்த ஊர்ல தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. இவர் ஊர் தான் அது. இவர் ஊர் தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சிபி ராதாகிருஷ்ணன். ஸோ துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் எங்க தலைவரா இருப்பாரு? ராஜ்யசபா அப்படிங்கறதோட தலைவரா இருப்பாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சொல்லுங்க லோவர் ஹவுஸ் எது? லோக்சபா அப்படிங்கிறது. இது அப்பர் ஹவுஸ். அப்ப விதான் சபானா எது? விதான் பரிஷத்னா எது? விதான் சபானா எது? விதான் சபா வந்து விதான் சபா சார். லோக்சபா. ராஜ்யசபா வந்து விதான் பரிஷத் சார். விதான் பரிஷத். இதுல எதை கலைக்க முடியும், எதை கலைக்க முடியாது? லோக்சபா கலைக்க முடியும் சார். ராஜ்யசபா கலைக்க முடியாது. லோக்சபா வந்து கலைக்க முடியும், ராஜ்யசபா வந்து கலைக்க முடியாது. ராஜ்யசபா அப்படிங்கறதுனுடைய பதவி காலம் எதுவும் இருக்கா? இல்ல உறுப்பினர்களுக்கு தான் பதவி காலம் இருக்கா? உறுப்பினர்களுக்கு தான் சார் பதவி காலம். உறுப்பினர்களுடைய பதவி காலம் எவ்வளவுப்பா? 2 வருடம் சார். 2 வருடமா? 6 வருடம் சார். 6 வருடம். ஸோ 3 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் அந்த 6 இயர்ஸ் அவங்களுடைய ஸ்பேன் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். சபரிமலை பூஜை தங்குமிட முன்பதிவு என்று தொடக்கம்னு சொல்லியிருக்காங்க. சபரிமலை எந்த மாநிலத்தில் இருக்குன்னு சொன்னோம்? அது மாநிலமா? பெத்தனத்திட்டான ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலம் இருக்காப்பா? கேரளா அப்படிங்கிற ஒரு மாநிலம். அந்த கேரளா மாநிலத்துல எந்த மாவட்டத்துல தான் இருக்கு? ஸோ பெத்தனத்திட்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கு. சமீபத்தில் அங்க யாரு வந்து வருகை புரிந்தா? ஒரு இந்தியாவினுடைய முக்கியமான விஐபி. ஸோ நம்முடைய இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு ஏன் திட்டினேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரண்யாவுக்குலாம் புரிஞ்சிச்சா? அபிநயாவுக்குலாம் புரிஞ்சிச்சா? அஸ்மிதாவுக்குலாம் புரிஞ்சிச்சா ஏன் உங்களை திட்டினேன்னு? எனக்கு புரிஞ்சிச்சு சார். ஸோ புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சது, திரும்ப திரும்ப நம்ம கேள்விப்பட்டது.
அப்ப நம்ம என்னைக்கு பரிச்சயம் ஆகிறது? இதை வந்து ஃபேஸ்புக்ல யூடியூப் பார்க்குறவங்களுக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, என்ன இவ்வளோ ஆன்சர் பண்றாங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றாங்கன்னு. ஆனா என்னைய பொறுத்தளவுல நான் உங்களை உருவாக்கின விஷயத்துல நான் கொஞ்சம் இன்னும் லேக்கா இருக்கீங்கன்னு சொல்றேன். இன்னும் நம்ம ட்ரிகர் ஆகணும். ஸோ இப்படிதான் ஒரு பேப்பரை வச்சுட்டு மெனக்கிடணும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து 1 மணி நேரம் ஆகுது. அப்போ நம்ம வந்து பேப்பர் டாப் டு பாட்டம் அடிச்சிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய கூடுதல் தகவலாக பேசியிருக்கோம். இது வந்து பேப்பர் ரீடிங் கிடையாது, இது வந்து ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, இது வந்து சப்ஜெக்ட். இதில் ஹிஸ்ட்ரி பார்த்துருக்கோம், பாலிட்டி பார்த்துருக்கோம், எக்கனாமிக்ஸ் பார்த்துருக்கோம், ஐஎன்எம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். நல்லா படிக்கணும். ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 11:30க்கு உங்களுக்கு வந்து போலீஸ் எக்ஸாம்ஸுக்கான சிறப்பு தேர்வு இருக்கு. எல்லாருமே எழுதுங்க. போலீஸ் எக்ஸாம்ஸுக்கான சிறப்பு தேர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறதுல இருந்து 100 கேள்விகளும். ஸோ நமக்கு வந்து போலீஸ் எக்ஸாம்ஸுக்கு வந்து ஜிகே அண்டு சைக்காலஜி, மென்டல் எபிலிட்டி இதில் எல்லாம் இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து எல்லாரும் எழுதணும். டிஎன்பிசி படிக்கிறவங்க, நம்மகிட்ட எஸ்எஸ்சி படிக்கிறவங்க, ஆர்ஆர்பி படிக்கிறவங்க, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி படிக்கிறவங்க, டிஇடி படிக்கிறவங்க எல்லாருமே எழுதுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தமிழ் இருக்கு, எல்லாருக்குமே ஜிகே இருக்கு, எல்லாருக்குமே ரீசனிங் மேத்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே எழுதுங்க. ஸோ ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நான் வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக நம்ம வந்து வேகமாக ரீகால் பண்ணி விடுறேன். வித் ஜிகேவோட இது பண்ணி விடுறேன். ஏன்னா மேத்ஸ் முடிச்சிட்டோம், ரீசனிங் முடிச்சிட்டோம், ஜிஎஸ் முடிச்சாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து தமிழ் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து லாஸ்ட் அப்படிங்கிறது ஒர்க்கிங் டேன்னு சொல்லியிருந்தேன். யாருக்குன்னா போலீஸ் எக்ஸாமுக்கு. ஏன்னா இன்னைக்கு 5ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 days உங்களுக்கு இருக்கு. 3 நாள் உட்காந்து நம்முடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பரையும் நல்லா ரீகால் பண்ணுங்க. நிறைய வந்து சைக்காலஜி வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சைக்காலஜி வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நவம்பர் 15, 16 டிஇடி எக்ஸாம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் கிளாஸ் சொல்லியிருக்கோம். நவம்பர் 10 வரைக்கும் நம்ம கிளாஸ் சொல்லியிருக்கிறோம். ஸோ நவம்பர் 10ஆம் தேதியில இருந்து நியூ பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்லாம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு அடுத்த டெக்ஸ்ட் புக் போகாது, சிலபஸ் வைஸ் போயிடும், கண்டென்ட் வைஸா போயிடும். அப்போ நம்ம வந்து பார்லிமெண்ட் டோட்டலா படிக்கணும். ஸோ 79ல இருந்து 122 வரைக்கும் எந்த ஆர்டிகல் கேட்டாலும் தெரியணுமா? சரண்யா சொல்லுப்பா. ஆர்டிகல் 100 என்ன? காஸ்டிங் ஓட்டு. 108 என்ன? அவ்வளவுதான். ஒன்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து அப்ப போதும் எனக்கு. அஷ்மிதா சொல்லுப்பா. 108 என்ன? ஜாயிண்ட் சிட்டிங். 110 என்ன? அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு. மணி பில். 112 என்ன? பட்ஜெட். 117 என்ன? ஃபினான்ஸ் பில். 123 என்ன? பிரசிடென்டோட ஆர்டினன்ஸ். 143 என்ன? சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் டு பிரசிடென்ட். சரி. 213 என்ன? கவர்னரோட ஆர்டினன்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டினன்ஸ்னா என்ன? நல்லா பேசுங்க, எனக்கு கிளியரா கேட்கணும். ஆர்டினன்ஸ்னா என்ன? அவசர நிலை சட்டம் என்றால் என்ன? நான் தமிழ் இங்கிலீஷ்ல கேட்டணும். அவசர நிலை சட்டம் என்றால் என்ன? யார் வேணாலும் சொல்லலாம். அஷ்மிதாவுக்கு தெரியலனா யார் வேணாலும் சொல்லலாம். கலவரம் வரும்போது ரோடு போடுறதா? என்னதுமா? கலவரம் வரும்போதுதான் ரூல் போடுறதா? சரி. ஏன் அதுக்குதான் பாராளுமன்றம் இருக்கு. எதுக்கு இவங்க போடணும்? இவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. பாராளுமன்றம் தானே சட்டத்தை ஏற்றணும். இதுதான் முதல்ல வந்திருக்கணும். பாராளுமன்றம் வருஷத்துக்கு 3 முறை கூடும். அட்லீஸ்ட் 2 கூட்டமாவது நடத்தப்படணும். அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாங்க? பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத போது, பட்ஜெட் கூட்டத்தொடரோ அல்லது மான்சூன் கூட்டத்தொடரோ அல்லது வந்து வின்டர் அந்த மாதிரி கூட்டத்தொடரோ நடைபெறாத போது ஒரு புதிய சட்டத்தை ஏற்றணும். அது கலவரம் மட்டும் இல்ல யோகப்பிரியா. கலவரத்துக்கு தான் அவசர சட்டம் போடணும்னு அவசியம் இல்ல. என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி குடியரசுத் தலைவர், அட்டார்னி ஜெனரல் அவங்க பிளஸ் வந்து லோக்சபாவோட ஸ்பீக்கர், பிரதமர், முக்கியமான அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இவங்களுடைய ஆலோசனையின்படி அந்த சட்டம் போடுவாங்க. அதுதான் 123 பிரசிடென்ட், 213 கவர்னர். தெளிவா இருக்கணும். பதில் வந்து தெளிவா இருக்கணும். சும்மா அந்த அப்படியே முழிக்க கூடாது. எல்லாருக்கும் சொல்றேன், நான் தெளிவா தான் நடத்துறேன். நான் அதனாலதான் உங்ககிட்ட தெளிவா நான் கேட்கிறேன். ஆன்சர் தெளிவா தான் நீங்க எழுதணும். தெளிவா தான் நீங்க இன்டர்வியூலயும் கொடுக்கணும்.
தெளிவு இல்லைன்னா நம்ம படிக்க முடியாது. சும்மா நம்ம வந்து அப்படியே போனோம்னா, சரணியெல்லாம் நல்லா படிக்கணும். சரணியா அவர் எய்ம் ஷுட் பி ஹை. சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸுக்கு நம்ம வந்தோம், உள்ள வந்தோம், ஐஏஎஸ் ஆகணும்னு வந்தோம். சரியா? இப்போ என்னன்னு தெரியுதா? இப்போ ஐஏஎஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு தெரியுதா? புரியுதா? நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஸோ அது ரொம்ப நம்ம விஷயம்தான். ஆனால் நம்ம ஈஸியாக அடையலாம். ஒரு சிவில் சர்வீஸ் அடையிறது வந்து எளிமை. ஆனால் என்ன பண்ணணும்? நம்ம மெருகேறிக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 அப்டேட் பண்ணணும். ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டே 1 மணி நேரம் நம்ம மெனக்கட்டுறோம்னா அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிறது என்ரீச் ஆகணுன்றதை பாருங்க. எல்லா சப்ஜெக்ட்லையும் மாஸ்டரியா இருக்கணும். இன்னொன்று, இது வந்து ரொம்ப கடினமான காரியம்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக அடையலாம். ஒன்னே ஒன்று தான், கியூரியாசிட்டி. 2 பெர்சிவரன்ஸ். 3 செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். 4 அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சி. 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸோ நம்ம நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன். பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கிறோங்கிற அந்த திருப்தி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்க அபிநயா கேளுமா? அபிநயா இன்னைக்கு நடத்துனதை கேட்டுட்டு இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கேளுங்க. அபிநயா கேளுங்க. நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் கிளாஸ் அப்படிங்கிறது அப்படியே